இப்படியும் ஒரு சில கஸ்டமர் இருக்கதாங்க செய்கிறாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? ஸோ போன மந்த் வந்து பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 23ஆம் தேதி வந்து ஒரு கஸ்டமர் நம்மளோட ஆயில் வந்து 100 ml ஆர்டர் போட்டிருந்தாங்க. அகைன் 24 அன்னைக்கு வந்து 200 ml வேணும்னு சொல்லிட்டு அகைன் மறுபடியும் ஆர்டர் கொடுத்தாங்க. அது ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து நம்ம வந்து கொரியர் போட்டு அவங்களுக்கு ரிசீவ்டும் ஆயிடுச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக்கால அகைன் வந்து நம்ம வந்து டேட் பார்க்காம அவங்க 2வது 200 ml ஒன்று போட்டாங்க இல்லையா, அதையும் வந்து நாங்கள் தனியாக வந்து மறுபடியும் வந்து பார்சல் போட்டுட்டோம் அவங்களுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களுக்கு ரிசீவ்ட் ஆகிருக்கு. அதாவது மார்ச் 3ஆம் தேதி வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அவங்க உடனே அதை எடுத்து நம்மளுக்கு வந்து உடனே ஷேர் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி வந்துருச்சு ரெண்டுமே, பட் மறுபடியும் ஒரு 200 ml போட்டிருக்கீங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணுறோம். அப்படின்றதுக்குள்ளேயே இல்லை எனக்கு பொருள் ரிசீவ் ஆயிடுச்சு, அதனால நான் கேஷ் வந்து உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து அந்த பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவங்க அழகாக அதை உடனே இன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பேமெண்ட்டும் உடனே போட்டுட்டாங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். இன்னும் நம்ம கலாகல்யா ஹேர் ஆயில் புக் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா இப்போவே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.